ஹலோ மேடம். விஜய் குமார். எஸ். ஓகே, மேலே ஏதோ நிறைய எழுதிருக்கீங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டிங், கம்பேரிங், சிங்கிங், டான்ஸ். யா. ஆல்ரெடி விஜய் நீங்க சேலத்தில் லோக்கல் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வச்சுருப்பீங்களே? கொஞ்சம் வச்சுருக்கேன். ஓகே, எடுத்து விடுங்க. வணக்கம் நேயர்களே, திஸ் இஸ் விஜய். இது உங்களுக்கான தி டிரெக்டர்ஸ் பஞ்ச் நிகழ்ச்சி. வழக்கமாக 4 பாட்டு 5 ஃபைட்டு, இங்கே கொஞ்சம் சென்டிமெண்ட், அங்கே கொஞ்சம் சாங், அங்கே கொஞ்சம் காமெடி, இப்படி படம் எடுத்துகிட்டு இருக்க டேரக்டர்ஸ் மத்தியில் தான் நினச்சதை நச்சுன்னு நாசூக்கா அதே சமயத்தில் பளிச்சுன்னு பேசுகிற டேரக்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆதலால் காதல் செய்வீர் படத்தினோட கிளைமேக்ஸ்னு எடுத்திங்கன்னா டிரெக்டர் ஒரு அநாத ஆசிரமத்தினோட ஆர்ச் ஓப்பன் பண்ணுவார். அங்கே ஒரு குழந்தை சுடு தரையில் நடக்க முடியாமல் அழுது கொண்டே ஓடி வந்து ஆடியன்ஸை நோக்கி திரும்பும் பல ஆயிரம் கேள்விகளோட. இங்கே படத்தின் கதையின்படி கதையின் நாயகனும் நாயகியும் தங்கள் உடல் சூட்டை தணிச்சிக்கிறதுக்காக காதல்ங்கிற பேரில் ஒரு குழந்தையை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. அவர்களுடைய உடல் சூட்டின் விளைவு அவங்களோட முடிஞ்ச பேரில் இந்த குழந்தையும் துரத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே டேரக்டர் வச்சிருக்குள்ள பஞ்ச். இது மாதிரியான சூப்பரான அதே சமயம் ரொம்ப எக்ஸ்பிரசிட்டாக வெளியே தெரியாத பஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது தான் இந்த தி டிரெக்டர்ஸ் பஞ்ச் நிகழ்ச்சி. ஓகே, ஸோ டான்ஸ் ஆடுறீங்களா? பாட்டு போட சொல்கிறேன், நீங்கள் டான்ஸ் ஆடுவேன்னு எழுதி கொடுத்துட்டீங்க. ஸோ கண்டிப்பாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுவோம். ஓகே, பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடுவீங்க? பாட்டு பாடிட்டு நெக்ஸ்ட் டான்ஸ். ஓ நெக்ஸ்ட், ஓ எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. சரி, ஓகே விஜய் பண்ணுங்க. அடியே அழகே அழகே அடியே, பேசாம 100 கூறு போடாத, வழியே வழியே ஒளியே ஒளியே, நான் ஒன்றும் பூதமில்ல தூரம் ஓடாத, சில காலமாய் நானும் சிறை வாழ்கிறேன். சூப்பர் விஜய், டான்ஸ் ஆடலாமா இப்போ? கண்ணாடி சித்து ஜில்லாடி விட்டா கில்லாடி, மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. முட்டைக்கு அடிக்குது போலீஸ்காரன் ஜிப்சி, தேவையில்லை எப்சி, காக்கி யூனிஃபார்ம் போட்டா தானா வரும் பாம்பு. சிங்கத்தை பாரு, தோல்ல சார வாங்க போலீஸ்காரன். தொப்பியில சிங்கத்தை பாரு, தோல்ல சார வாங்க போலீஸ்காரன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்குலாம் போய் ஆடி இருக்கீங்க போல இருக்கே? ஆமாம் அப்பப்போ. ஓகே, ஸோ சாந்தினி என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா, பார்க்கறதுக்கு வேற சார் லைட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஸோ உங்களை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறோம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தினி அண்ட் பிரீத்தி. ஐ எம் டூயிங் ஃபைன். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் வச்சுருக்கீங்க? ஸோ என்கிட்ட வந்து ப்ரைமரியாக ஒரு வித்தியாசமாக ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கான்செப்ட் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன். அதர் தேன் தட் வந்து நான் பாடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஓகே, சூப்பர், பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்செப்ட்குள்ளே வந்து போகலாம். வணக்கம் வேந்தர் டிவி வியூவர்ஸ், நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வித்தியாசமான நிகழ்ச்சி பாட்டும் நானே பாவமும் நானே இன்று முதல் உங்களுக்காக. இந்த நிகழ்ச்சியை மிகவும் மகிழ்ச்சியுடன் தொகுத்து வழங்க இங்கே வந்திருப்பது நான் உங்கள் விஜே வெங்கட். ஸோ இந்த நிகழ்ச்சியுடைய புது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதை ப்ரோமோவில் வந்து நிறைய தடவை போட்டு உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னுடைய கடமையான முதற்கண் கடமையை இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியுடைய புதுமை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் வீட்டில் உட்காந்து பல சிங்கிங் ரியாலிட்டி ஷோஸை பார்த்து மனதுக்குள்ள பல குமுறல்கள் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இசையில் பிரியர்களாக இருப்பீங்க. ஸோ பிரியர்கள் அப்படின்னு சொல்லி நான் மீன் பண்ண வர்றது ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ உங்களுக்கு நிறையா விஷயத்தில் ஆசைகள் இருக்கலாம், ஆனால் திறமைகள் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐஸ்வர்யா ராயை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்ச 100 கோடி பேர், 100 கோடி ஆண்கள் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் அபிஷேக் பச்சன் மாதிரி திறமை இல்லாதனால அவங்கள மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆசைகள் நிறைந்த மக்களுக்காகவே இந்த ஷோ வந்து இருக்குது. ஸோ சிங்கிங் ரியாலிட்டி ஷோஸை பார்த்து உங்களுக்கு என்ன ஆர்வம் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்களுடைய குரலை அந்த மேடையில் பதிவு பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் தான் வந்திருக்கும். ஸோ அந்த ஆர்வத்தை நிறைவேற்ற நாங்கள் உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம். உங்களுக்கெல்லாம் திறமை இருக்காது, நீங்கள்லாம் கால் பண்ணுறவங்க திறமை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு அசம்ஷனில் இந்த விஷயத்தை பண்ணுறோம். ஸோ அது என்ன அசம்ஷன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து இங்கே ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பாடலை பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு நீங்கள் தூங்கிடலாம். உங்களுடைய பெயர், ஊர் எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். இது ஏன் அப்படின்னா, திறமை இல்லாமல் ஆசை மட்டும் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்.
எதையுமே டேரெக்டாக ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பயம் இருக்கும். தான் ஃபேஸ் பண்ணிட்டா எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ என்னோட சொந்தக்காரனோ வந்து கல் எடுத்து அடிப்பானோ, நம்மளுக்கு வந்து உடலில் பாதிப்பு உண்டாக்கிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும். அது நீங்களே வந்து இந்த ஆடிஷன்லேயே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அதுக்கு பயந்த ஆளுங்களை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் வந்து இந்த நிகழ்ச்சி போக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் காலர் இந்த நிகழ்ச்சிக்கு யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வி ஆர் வெல்கமிங் த ஃபர்ஸ்ட் காலர் ஆஃப் த ஷோ. ஓகே, ஸோ வெங்கடேஷ் இன்னோவேட்டிவாக இருக்க கான்செப்ட். ஸோ வேற ஏதாவது பண்ணுறீங்களா அடுத்து? பாட்டு பாடுங்க. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டும் மர துடுப்ப போல இடுபாட்டுறா, இவ கள்ளுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டும் மர துடுப்ப போல இடுபாட்டுறா, இவ கள்ளுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. மத்தாப்பு போல சிரிச்சிட்டு போனா கித்தாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா, இந்த வப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த, இவன் முந்தானைய மோந்து நான் மொப்பம் பிடிச்சி நடந்தேன். கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டும் மர துடுப்ப போல இடுபாட்டுறா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஜோதிஷ், Hi sis, எப்படி இருக்கீங்க? I'm fine. How are you? ஐம் ஃபைன். ஸோ ஸோ பீச்சர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆப்பிள் ஒன்றும் இல்லை, அது கூட கனடியன் தமிழில் தான் சொல்கிறாரு. ஓகே, ஸோ என்ன பண்ண போறீங்க? நீங்களே சொல்லுங்களேன். ஓ இது சொன்னாலும் ஓகே. என்ன சொல்லலாம்? சரி ஓகே, நீங்கள் வந்து ஒரு அவார்ட் ஷோ ஹோஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு மார்னிங் ஒரு விஷஸ் ஷோ. ஓகே. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ ஷோ வாழ்த்தலாம் வாங்க வித் மீ ஜோதிஷ். இந்த நிகழ்ச்சி யார் வழங்குறான்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளான் கோல்ட் வின்னர், சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் காமராஜ் கார்ட்டூன் வேஷ்டிகள் அண்ட் ஷர்ட்டுகள். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய விஷஸ் வந்து குமிஞ்சிருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் விஷஸ் பார்க்கலாம். தனிஷ்கா, ஹவு இந்த பேபி செம்ம க்யூட்டாக இருக்காங்க. இந்த பேபிக்கு இந்த இப்போ தான் செகண்ட் பர்த்டே கொண்டாடுறாங்க. அம்மா கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு நைட்டு சுற்றி போட்டுருங்க, என் கண்ணே போட்டுரும் போல இருக்குது. விஷஸ் யார் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பாட்டி தாத்தா மற்றும் குடும்பத்தினர். மீண்டும் எங்கள் வேந்தர் டிவி சார்பாக நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். ஹாப்பி ஷோ, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஓகே. திக்காம திணறாம ஃபோன் பார்க்காம ஸ்கிரிப்ட் பார்க்காம நல்லா சொல்லிட்டீங்க. நல்லா வந்து மற்ற சேனல் பார்க்குறீங்கன்னு சூப்பராக தெரியுது. ஓகே. ஸோ வேற ஏதாவது கொஞ்சம் காமிக்கலா? எப்படி தெரியலையா எனக்கு. சரி ஓகே. அவங்க சொன்ன அதே ஷோ தான் அவார்ட் ஷோ வந்துட்டு. இப்போ ஒரு காமெடி ஆக்டர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து கூட உங்களுக்கு ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ வந்து அவங்களையும் கலாய்க்க கூடாது நீங்க. பட் நீங்க கொஞ்சம் காமிக்கலாம், அவங்களோட தாண்டி நீங்க ஹோஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ஹாய், திஸ் இஸ் வேந்தர் டிவிஸ். ஐயோ எனக்கு சுத்தமாக தெரியலையே. வேந்தர் அவார்ட் ஃபங்க்ஷன் எப்படிங்க ஆரம்பிப்பாங்க? ஹாய், திஸ் இஸ் வேந்தர் டிவி அவார்ட்ஸ் 2K16. இப்போ நம்ம கூட இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி, இவர் செம்ம காமெடியனாக இருக்காங்க இவங்க. ஸோ அவங்க நேம் அவங்க கிட்டே கேட்டுக்கோங்க, அவங்கள பற்றி நீங்கள். சிறப்புப்பா. இப்படிதான் அவங்க நேம் அவங்க கிட்டே கேட்டுப்பீங்களா? அவருக்கு ஒரு ஓப்பனிங் அப்படியே பயங்கர மாசான என்ட்ரி கொடுப்பீங்கன்னு நினைச்சனே. லிட்டில் பட் நர்வஸ். சோ வேற ஏதாவது டேலண்ட்ஸ் இருக்கா? மிமிக்ரி, டான்ஸ், சிங்கிங்? ஹோப் ஸோ. டான்ஸ். டான்ஸ்? ஹோப் ஸோ. டான்ஸ்? ஸோ வந்து பயங்கரமாக வந்து ஸ்டார்ட் நல்லா இருந்துச்சு, நல்லா டான்ஸ் பண்ணீங்க. பட் வந்து கான்செப்ட்ஸ் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருந்தால வில் வெயிட் லிஸ்ட் யூ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Sure. Thank you. Instruments that record, analyze, summarize, organize, debate, and explain the information that are illustrated, knowledge-related, hardbound, paperback, jacketed, non-jacketed, with foundation, table, contents, index, which are intended for the enlightenment, enrichment, enhancement, understanding, education of human beings, sensitivity to vision, sometimes touch. Book, ma'am. புக்குக்கு புக்கில் இருக்கிற டெஃபினிஷன் உங்களுக்கு எளிமையாக சொன்னால் புரியாதே, அதனால அப்படி போட 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 அஸ்தி போட கண்ணாலே, இப்படி போட 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 எடுத்து போட கையாலே. ஆரம்பிக்கலாமா? யா எடுத்தோனே வா. கார்த்திகேயன் என்ன ஹேர் ஸ்டைல்? அது எங்க கட் பண்றீங்க ஹேர்? அது சும்மா ஒரு ட்ரை பண்ணுறோம். யாரை பார்த்தா அது ஏதாவது இன்ஸ்பிரேஷனா? இல்லை நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் இம்ப்ரெஷன் ஆகட்டுமே அப்படின்னு. ஓகே, ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. சினிமாவில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம். எந்த ஒரு ஆடிஷன் இருந்தாலும் நான் கலந்துக்கிறது.
அதில் என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக என்னோட மேக்ஸிமம் என்னவோ அதை நான் தரேன். கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணுவேன் நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நான் ஷோ ஹோஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டேன். கேட்க நீங்கள் ரெடியா? ரெடி. பார்க்கறதுக்கு நாங்கள் ரெடி. அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து எந்த ஒரு செயலுமே கரெக்டாக செய்ய முடியும். அப்படி செய்ய முடியலன்ற பட்சத்தில் நம்ம வேலையும் ஸ்பாயில் ஆகும், நம்மளோட மைண்டும் அப்செட் ஆகும், எதுவுமே வந்து நம்ம பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கச்ச உடம்பை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தினமும் காலையில் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, எம்டி ஸ்டமக்கில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க. அது எதுக்காகனா அதை குடிச்சிங்க அப்படி சொன்னால் உடம்புல இருக்க கெமிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது வந்து கார்த்திக், நீங்க என்ன மெடிக்கல் ரெப்பு, டாக்டர், இந்த மூலிகை மருத்துவர் இந்த மாதிரி ஏன் காலங்கத்தாலே இப்படி சும்மாங்க ஒரு காலையில் ஒரு மக்களுக்கு ஒரு அனுபவம் தானே, இது சொல்லணும்னா நம்மளுக்கு முடிஞ்ச நன்மை அவங்க செஞ்ச மாதிரி இல்லை. சரி, அதாவது காமிக்கலாக ஹோஸ்ட் பண்ண முடியுமா உங்களால? ஜாலியா இப்போ நீங்க சொன்னது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஷோ கரெக்டாக இருக்கும். பட் இப்போ காமிக்கலாக காமெடி ஷோ ஏதாவது கொடுக்குறாங்க கையில், மிமிக்ரி பண்ணலாங்களா? மிமிக்ரி பண்ணுங்க. நெஞ்சில் விழித்திருக்கும் ரசிக பெருமக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அப்படியே இங்கே இந்த ஆடிஷன் என்னால் முடியும் அப்படி சொல்லி நம்ம வரும்போது பார்த்தா வெளியே ஒரே கூட்டம். ஒரு நாள் வெயிட் பண்ணோம், முடியல, விடமாட்டோம், வருவோம், ஏன்னா என்னால் முடியும். வந்தோம், இப்போ வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது ஒரு சில மக்களுக்கு, மேடை அமைச்சவங்க மற்றும் நம்ம முகத்தையும் பார்த்து ஜட்ஜ் பண்ணலாம் சொல்லி உட்காந்துருக்க ஜட்ஜஸ். சிரிக்க வேணாம், சூப்பர் தபாசா. அதுக்கப்புறம் மேடை அமைச்சவங்க, லைட் அமைச்சவங்க எல்லாரும், இதுக்கும் போக நம்ம கூட நம்ம நண்பர்கள். ஒருத்தர் ஆடிஷன் உள்ளே போகிறோம் அப்படி சொன்னால் அவன் எப்படி பண்ணுறான் அப்படின்றதுக்கு பிரசவரில் காத்திருக்க புருஷன் மாதிரி எட்டி எட்டி பார்க்குறான். ஹவ் இஸ் இட்? ஓகே, நல்லா பேசுகிறீங்க, ஃப்ளோ நல்லா இருக்குது. உங்கள் மிமிக்ரி மேலே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ரூம் ஆகணும் அதில். பட் ஸ்டில் நான் உங்களை வெயிட் லிஸ்ட் பண்ணுறேன். வில் டெல் யூ. யா, தேங்க்யூ. அரவிந்த், வணக்கம் மேம். ஸோ இன்னைக்கு ஷோவில் என்ன பண்ண போறீங்க? நான் மிமிக்ரி பண்ணலான்னு பார்க்குறேன் மேம். சூப்பர், பண்ணுங்க. ஓகே, என்னையும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகள்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, அரசியல் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்றது தான். அந்த கேள்வியை வந்துட்டு ஒவ்வொரு நடிகள்கிட்ட கேட்க போகிறோம். முதல்ல வராரு உலக நாயகன் கமலஹாசன். வாங்க. இது ஒரு அருமையான ஒரு மேடை, அருமையான ஒரு பேச்சு, அருமையான ஒரு கேமராமேன், அருமையான ஒரு பெண்கள் அப்படின்னு சொன்னால் பொய்யா இடலாம் மேக்கப் போட்டிருக்கீங்க. அதையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சா என்னது, போர்லம் தொடுத்து ஆறையில் நெடுங்குடி பாரல் என்பன போல் மறுத்து கை காட்ட, இப்படி புரியாமல் பேசினா தான் கமலஹாசன், புரிஞ்ச மாதிரி பேசினா ஜிகே வாசன். அப்படி ஏதாவது விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, தலைவா சம்மந்தெல்லாம் பேச வேணாம், கேட்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க. அரசியல் வந்தால் என்ன பண்ணுவீங்க அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. அரசியல்ன்றது கருப்பாக இருக்குமா, சகப்பாக இருக்குமா, வெள்ளையாக இருக்குமா, கருப்பாக இருக்குமா தெரியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்குள்ளே இருக்குது. தலைவா, நீங்கள் நினைக்கிறமே அரசியல்ன்றது பொண்ணு கிடையாது, அது பாலிடிக்ஸ். அதை பற்றி மட்டும் சொல்லுங்கள். பாலிடிக்ஸ்ன்றது எல்லாருமே வந்து உட்கார வேண்டிய ஒரு சீட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் உட்காரத்துக்குன்னு எம்டிசி பஸ்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. அடுத்தது வாங்க. வேறு ஏதாவது டேலண்ட் வச்சுருக்கீங்களா? மிமிக்ரி, டான்ஸ், மியூசிக், பாட்டு? டான்ஸ் ஆடலாமா? மியூசிக் ப்ளீஸ். நல்லா ட்ரை பண்ணிங்க, நல்லா ஸ்டார்ட் இருந்துச்சு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காரணம் ரிஜெக்ட் பண்ணுறோம். சாரி. பை. ஹாய்க்கா. ஹாய். ஹாய். அசோகமித்ரன். ஆமாங்கா. விஜய் ஃபேனா? எப்படிக்கா? தெரியுது மேனரிசம்லேயே தெரியுது அப்பட்டமாக. அதுதான்க்கா. ஓகே, சூப்பர். ஸோ வந்து அவரோட மூவிஸ் நிறைய பார்க்குறீங்க. ஸோ அவரை மாதிரி பண்ண சொன்னால் பண்ணுவீங்க? அவரை மாதிரி பண்ணலாம். முதல்ல நம்ம ஷோ போயிடலாமே, ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. வேந்த டிவி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய என்னால் முடியும் விஜே, கோ ஸ்பான்சர்ட் பை ராம்நாத் டிஎம்டி கம்பிகள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஷோக்கு போக போகிறோம். அதாவது தமிழ்நாட்டின் அடுத்த சிவகார்த்திகேயனுக்கான தேடல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஷோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, தலைவர் ஒரு படத்தில் முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதாவது வாய்ப்புகள் அமைவதில்லை, நாம் தான் வாய்ப்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அருமையாக ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக்கு ஏற்ப பல திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு பல இளைஞர்கள் வந்து திரண்டு வந்துக்கிறாங்க. அந்த திறமைகளை கரெக்டாக யார் எடை போட்டு யார் அடுத்த சிவகார்த்திகேயன் ஆக முடியுன்றதுக்காக அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு 2 கிரேட் ஜட்ஜஸ் வந்துக்கிறாங்க. லெட்ஸ் வெல்கம் தி ஜட்ஜஸ்.
மேம் நீங்கள் சொல்லுங்கள், பல பேர் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட காத்துட்டு இருக்காங்க, நம்ம செலக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பல ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்ல ஆசைப்படுறீங்க? எந்த கிரைட்டீரியாவில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, ரிஜெக்ட் பண்ணுங்க, வெயிட் லிங்க்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வரப்போகிற ஆடிஷன்ஸ்க்கு வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து அடுத்து சிவகார்த்திகேயன் நீங்க சொன்னதுனால எல்லாருமே வந்து விஜய் ஆனோன்னா டைரக்டா வந்து ஹீரோ ஆயிடலாம், கண்டிப்பா, கண்டிப்பா. சிஎம் ஆயிடலாம், பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படிலாம் வருவாங்க. அப்படிலாம் நினைக்க கூடாது. அவங்கவுங்களோட இது டேலண்ட் பொறுத்து, அவங்கவுங்களுக்கு என்ன விதி எழுதப்பட்டிருக்குன்றத பொறுத்து எல்லாமே மாறுபடும். நிச்சயமாக. ஸோ மக்களே, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது இருக்கணும், ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து விஜய் இஸ் நாட் ஈஸி ஜோக். யாருமே வந்து ஈஸியாக அசால்ட்டா விஜய் ஆக முடியாது. அதான் சிவகார்த்திகேயன் வந்து 8 வருஷம் கஷ்டப்பட்டு விஜய் ஆனக்கு அப்புறமா தான் ஹீரோ ஆயிருக்காரு. ஸோ கடின உழைப்போட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து வெற்றி ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ இப்போ அப்படியே முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம், நாங்களே பஸ்ஸர் எழுத்திடுறோம். ஓகே, ஸோ ஏதோ விஜய் மாதிரி பண்ணுறேன்னு சொன்னீங்களே. ஆக்சுவலி ஐ மீன் ஸ்பான்டேனியஸாக டைலாக்ஸ் நிறைய பேசுவேன். விஜயோட டைலாக் ஒன்று பேசுவேன். பேசுங்க. Instruments that record, analyze, summarize, organize, debate, and explain the information that are illustrated, knowledge-rated, hardbound, paperback, jacketed, non-jacketed, with foundation, table of contents index, which are intended for the enlightenment, enrichment, enhancement, understanding, education of human beings, sensory to vision, sometimes touch. Book, ma'am. புக்கில் இருக்கிற டெஃபினிஷன் உங்களுக்கு எளிமையாக சொன்னால் புரியாதே, அதனால பார்க்கலையாங்க, நாங்கள் எளிமையாக சொல்லிட்டோம். Yeah. You are selected. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 எடுத்து போடு கையாலே. இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் பூட்டு போட்டது, வாசல் தள்ளாடுது, திண்டாடுது, கொண்டாடுது. ஸ்ரீவத்சவ். ஹலோ ஹாய். சரி, என்ன பண்ண போறீங்க ஸ்ரீவத்சன்? சிம்பிள், ஒரு பேசிக் கான்செப்ட் வச்சுருக்கேன். ஒரு தீம் ஷோக்கு உண்டான ஒரு ஷோ, தீம் சாங்க்கு உண்டான ஒரு ஷோ. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. போயிடலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாலை மலாய் வித் யுவர் விஜய் வத்சவ் இன் கில்ஃபா டிவி. என்ன பை சொம்பு மார்க் கரண்டிகள். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு டான்ஸ் ஷோக்கான ஒரு ஷோ வைப்பாங்க, இல்லை சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி ஏதாவது ஷோ வைப்பாங்க. நான் என்ன யோசித்தேன், இல்லை என்னோட டீம் எப்படி யோசிச்சதுன்னா, தீம் சாங் நம்ம ஏன் ஒரு ஷோ வைக்கக்கூடாது? தீம் சாங் வந்து யூஸ்வலாக ஒரு படத்தில் வந்து ஒரு பார்ட் ஒரு 30 செகண்ட், ஒரு 35 செகண்ட் வரும். அந்த 35 செகண்டையே வந்து நம்ம ஏன் ஒரு ஷோவாகவே கொண்டு போகக்கூடாது? பேசிக்கலி ஒரு ரியாலிட்டி ஷோனா ஒரு 6 மாதம் அப்படி எடுப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு மினி ரியாலிட்டி ஷோ, ஒரு 2 வீக்ஸ், ஒரு 1 மந்த் மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி கான்செப்டாக மாதம் கொண்டு வரதா நம்ம சேனலோட பிளான். ஸ்ரீவத்சன், எனர்ஜி இஸ் ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப சூப்பராக பேசுகிறீங்க, அது எல்லாமே இருக்குது. கேமரா பார்த்து பேசணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் நிறைய எம்சி பண்ணியிருக்கீங்களா காலேஜில்? பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஃபீல் கிடைக்குது எங்களுக்கு. இப்போது நீங்கள் சேனலுக்கு வரணும்னா they'll give you a கேமரா, அதை பார்த்தா நீங்கள் ஃபேஸ் பண்ணி பேசணும். இந்த மாதிரி நடக்க விட மாட்டாங்க, நிலுப்பாங்கே அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு தான் பேச வைப்பாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். பட் எவ்ரி திங் எல்ஸ் வாஸ் வெரி நைஸ், வெரி நீட்லி கம்பைல்டு. ஸோ என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். வெரி நைஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். டேலண்டட் இனஃப், ஸோ டேலண்டட் வந்தால் செலக்ட் பண்ணிடுவேன். வேறு ஏதாவது டேலண்ட் வச்சுருக்கீங்களா? மிமிக்ரி, சிங்கிங், டான்சிங்? ஐ சிங் பேசிக்கலி. ஓகே, பாடலாம். பாடுங்க. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து விடும், ஓ கதவுகளை திருடி விடும், அதிசயத்தை காதல் செய்யும், இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் பூட்டு போட்டது, வாசல் தள்ளாடுது, திண்டாடுது, கொண்டாடுது. தேங்க்ஸ். ஓகே, நைஸ். ஸோ வந்து 2 ஜட்ஜஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சாந்தினி என்ன பண்ணலாம்? I would go for the green button. Congratulations. Please வந்து ஃபார்ம் வாங்கிக்கோங்க. வணக்கம். வணக்கம் சரவணன் ஜி. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொதுவாக? நான் பொதுவாக வந்து இப்போதைக்கு ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது இல்லாமல் ரேடியோ ஜாக்கியாகவும் இருக்கேன். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு ஸோ ரேடியோ ஜாக்கின்னு சொல்லும்போது எல்லாரும் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த கேமரா பார்த்தோன்னே எனக்கு லைட்டாக டர் ஆயிடுச்சு. என்னால் பார்த்துட்டு தானே இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி வந்து சொதப்பிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் உங்களால் முடிஞ்ச ஆல் த வெரி பெஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பேச போகிறீங்க இன்னைக்கு? நார்மலாக கேஷுவலாக தான் பேச போகிறேன். ஏன்னா கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் எல்லாருமே இறக்கிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது என்ன வரைக்கும் அதை நான் பேச போகிறேன். ஸோ விஜய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பரிமாண வளர்ச்சி அப்படின்றதா இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம விஜய் அப்படின்றத பார்க்குறது வந்து எப்படி இருக்குன்னா, காற்றில் தவழ்ந்து வரும் பாடலை கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக டிஷர்ட் போட்டு இப்போ தான் ஜிம்லேருந்து வெளில வந்த மாதிரி ஒருத்தர் வந்து கையை நீட்டி பேசுவார். அப்போயே நம்மளுக்கு 3D எஃபெக்ட்லாம் பார்த்த மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வழங்கும் இந்த நிகழ்ச்சி இது தொகுத்து வழங்கும் கோ பிரசன்டட் பை கடலைப்பருப்பு பவர்ட் பை பைத்தம்பருப்பு பிஸ்தா பருப்பு ஒவ்வொரு பருப்பும் சாம்பார் வச்சிடலாம் இன்னைக்கு. ஒவ்வொரு பருப்பும் அதிக விலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மளிகை சாமான் லிஸ்ட்டே சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாமல் லைட்டாக அப்பப்போ அப்படின்னு வேற சத்தம் வர போடுறாங்க. ஸோ இப்படி பல விஜேக்கள் இருந்தாலும் என்னோட ஸ்டைலில் நான் இங்கே விஜே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். டிவி ஆஃப் பண்ணாலும் என் ஃபேஸ் தெரியணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இங்கே வந்திருக்கேன். சரி, ஷோ எப்போ பண்ணுவீங்க? விஜயோட எவல்யூஷன் சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே ஷோ நீங்கள் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வெல்கம்லாம் சொன்னாங்க, வெல்கம் டு த ஷோ அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு ஷோவோட ஃபர்ஸ்ட் பிரேக் நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த ஷோவை எடுத்துக்கலாம். இப்போ என்னால் முடியும் ஷோவில், என்னால் முடியும் விஜே ஷோவில் நீங்கள் பிரேக் கொடுக்க போகிறீங்க. பிரேக் எப்படி கொடுப்பீங்க? எந்த கேமரா, ஏதாவது ஒரு கேமரா சூஸ் பண்ணி அந்த கேமரா பார்த்து பிரேக் சொல்லுங்கள். தன்னம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே சாதிக்க முடியும், சிபாரிசுக்கும் வாரிசும் உள்ளவங்க மட்டும்தான் விஜே ஆகணும் அப்படின்ற இதெல்லாம் உடச்சி இன்னைக்கு என்னால் முடியும் விஜே அப்படின்ற இந்த ஷோ ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. இதில் எல்லாருமே வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க. மெயினாக ஜட்ஜஸ் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ டேலண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால எல்லாரும் பிரேக் போகணும். ஸோ என்னால் முடியும் விஜேல ஒரு ஷார்ட் பிரேக். நல்லா பேசுனீங்க, லைட்டாக கொஞ்சம் நடுவில் திக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. வேற என்ன டேலண்ட்ஸ் இருக்குது சரவணன்ஜி? டான்ஸ் ஆடுறீங்களா சரவணன்? அப்படி போடு 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 அசதி போடு கண்ணாலே இப்படி போடு 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 எடுத்து போடு கையாலே உன்னோட முருகத்தை உப்பு மூட்டை எரிக்கிற உன்னோட கண்ணை புத்தி கண்ணா மூட்டி ஆடவர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா நன்றி நன்றி சரவணன், மிகப்பெரிய என்டர்டைனர் நீங்கள். ரொம்ப நன்றி. லைட்டாக உங்களை அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட போகிறோம். நன்றி, சொல்கிறேன். தேங்க்யூ சரவணன்.